அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பாவம் மீனமாக வருகிறது? மீனம் அப்படின்னா அது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். அந்த மீனம் என்று சொல்லக்கூடிய ராசி எந்த பாவமாக வருகிறதோ அது ஒரு குற்ற உணர்ச்சி பாவம். குற்ற உணர்ச்சி பாவம் அது எந்த பாவம்னு எடுத்துக்கிறது. இப்ப மேச ராசினா 12ஆம் பாவம். அந்த 12ஆம் பாவத்தில் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. 12ஆம் பாவம்னா என்னது? அயனசயன போகஸ்தானம். அப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் 12ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். 12ஆம் பாவம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு அயனசயன போகஸ்தானம். மீனம் 12ஆம் பாவமாக வந்துவிட்டது என்று சொன்னால் அங்கே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆள்படுத்தப்பட்டு விடுவீர்கள். இதை நல்லா செக் பண்ணி பாருங்க. உறுதியாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்தவன் 12ஆம் இடம் குற்ற உணர்ச்சி பாவம். ரிஷப லக்கணத்தில் போய் ஒருத்தன் பிறந்துட்டான். அவனுக்கு 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியும் 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய உபய களத்திரம். எல்லாரும் நீங்க 11ஆம் பாவத்தை லாபஸ்தானாதிபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது உபய களத்திரம்னா ஒரு களத்திரம் இருக்க இன்னொரு களத்திரத்தோடு சேர்வதுதான் உபய களத்திரம். இதை கவனமாக டீல் பண்ணணும். அப்ப அந்த பாவத்தில் தான் நமக்கு 11ஆம் பாவத்தில் தான் குற்ற உணர்ச்சி வரப்போகிறது. அது தள்ளுவான், போய் விழுந்துரு அப்படின்ட்டு. அப்ப போய் விழுந்துரு அப்படின்னு அவனுக்கு வேலை அதுதான். ரிஷபலக்கணத்துக்காரனை என்ன சொன்னா 11ஆம் பாவத்துல கொண்டு விழ வச்சிருவான். அப்ப அந்த 11ஆம் பாவத்துல போய் விழுந்த பிறகு அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி என்பது அவனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அப்படி லேசா கற்பனை பண்ணி பார்த்தாலுமே அந்த குற்ற உணர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அதனால ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவன் கண்டிப்பாக அவனுக்கு மீனலக்கணம் 11ஆம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் நட்பு என்று சொல்லக்கூடிய உபய களத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது உங்க வாழ்க்கையை அழிச்சு போடும். காலமெல்லாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். மிதுன லக்கணத்திற்கு மீனம் 10ஆம் பாவமா வந்துடும். இவனுடைய தொழில் ஸ்தானத்தில் இவன் ஒரு குற்ற உணர்ச்சியோடய இருப்பான். 100% குற்ற உணர்ச்சி இருக்கும். ஏன்னா அந்த பாவம் என்ன சொன்னா காலத்திற்கும் மீனம் ஒரு உணர்ச்சியை குற்றம் அது காலவருஷனுடைய அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது ஏதாவது ஒரு விதத்தில் அங்க யார் நேசமாகிறார்கள்? புதன். இப்ப இந்த புதன் நேசமானவன் சும்மா இருக்க விடுவானா அப்படின்னா விடவே மாட்டான். அங்க சுக்கிரன் உச்சம். இவங்க 2 பேரும் யாரு? குரு ஆட்சி அப்படிங்கிறது இருந்தாலும் உச்சமானவனும் நேசமானவனும் தான் என்ன சொல்றான்னா ஏதாவது ஒரு விதத்தில் மிதுன ராசிக்காரனுக்கு தொழிலில் ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டு காலமெல்லாம் இதை செய்ததினால் தானே நான் நாசமாக போனேன் என்று சொல்லக்கூடிய ஒரு களங்கத்தோடே மிதுன லக்கணத்துக்காரன் வாழ்க்கையை நடத்துவான். லக்கணத்திற்கு மட்டும் ராசி கிடையாது. கடக லக்கணத்தில் போய் பிறந்தவன் அவனுக்கு 9ஆம் பாவமே என்ன சொல்றான்னா மீனமாக விடுகிறது. அப்ப 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தகப்பன் ஸ்தானத்திற்கு ஒன்று துரோகம் பண்ணணும்.
இல்லைன்னா அதுல ஒரு குற்றம் பண்ணணும். அந்த குற்றத்தை பண்ணி காலமெல்லாம், அப்ப கடக லக்கணத்திற்கு 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மீனம் 9 என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் வருகிறது. இவன் ஆன்மீகத்தில் ஏதாவது குற்றம் பண்ணிடுவான், ஆன்மீகத்தில் ஒரு பயங்கரமான குற்றத்தை பண்ணி விடுவான். அப்ப அந்த ஆன்மீகத்தில் பயங்கரமான குற்றத்தை பண்ணிவிட்டான் என்று சொன்னால், பண்ணிவிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆன்மீகத்தில் பயங்கரமான குற்றத்தை பண்ணி காலமெல்லாம் இதை நாம் செய்ததுனால் தானே இவ்வளவு தூரத்திற்கு ஒரு பிரச்சனைக்குரிய நபராக நாம் மாறிவிட்டோம். இல்லை என்று சொன்னால் நாம் நிறைய காலம் இருந்திருப்போமே, நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனை களத்தை கண்டிப்பாக கடகலக்கணக்காரன் தெய்வ குற்றம் பண்ணி விடுவான். எல்லாம் உண்மை. தெய்வ குற்றம் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு ஒருத்தன் என்ன சொன்னான்னு, என்னுடைய நண்பர் கடகலக்கணம் ஒரு இடத்துல ஒரு தெய்வத்தை நிறுவுகிறார். தெய்வத்தை அவருக்கு தக்கன ஒரு நிறுவுகிறார். நிறுவிட்டு என்ன செஞ்சிடறாருன்னா, கால சூழ்நிலையால் அந்த இடத்த போய் அவர் அதுக்கு பிறகு என்ன சொன்னா பெரிதாக கண்டுகொள்வதே இல்லை. அப்ப உருவாக்க கூடாது. உருவாக்கின பிறகு என்ன சொன்னா, அதுக்கு எவனாச்சும் ஒரு பூஜை பண்றதுக்குனால இருக்கணும், ஒரு 10 நாளைக்கு ஒரு நாளும் போய் சுத்தி அதை தொடச்சிக்கிறதுக்கு என்ன சொன்னா ஒரு விளக்கு போடுறதுக்கு ஆள் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். பண்ணல. அவ என்ன செஞ்சிச்சு, இறப்பை கொடுத்து விட்டது. அதே சமயத்தில் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவன் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனம் 8ஆம் இடமாக வருகிற காரணத்தில் இவனுடைய மறைவு ஸ்தானம் என்று சொல்ல, 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு பிரச்சனையை வச்சிருப்பான். அதுல ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அப்ப மீனலக்கணத்துல போய் பிறந்தவன் 8ஆம் பாவத்தை ரொம்ப கரெக்டா அதுல தப்பு தவறு இல்லாமல் வைத்து கொண்டான் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லை காலம் பூரா வருத்தப்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துடும். அதற்கடுத்து கன்னிலக்கணம். கன்னிலக்கணத்திற்கு மீனம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவமே குற்ற உணர்வுள்ள பாவமாக வருகின்ற காரணத்தினால் இவன் மனைவிக்கு துரோகம் பண்றவனா மாறிடும். துரோகம் பண்றவன் அவன் அந்த குற்ற 7ஆம் பாவம் என்பது என்னது? 7ஆம் பாவம் என்பது ஒரு விதத்தில் என்ன சொன்னா நட்பு. அந்த நட்பு என்ன செய்யும்னா, நட்பு காதலாகி காதல் உறவாகிவிடும். அப்ப உறவாகிவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த உறவே இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணுக்குள்ள இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. துலா லக்கணத்திற்காரனுக்கு 6ஆம் பாவமாக மீனலக்கணம் வந்துடும். அப்ப அந்த 6ஆம் பாவம் என்பது தொழில். 6ஆம் பாவம் என்பது தொழில். 6ஆம் பாவம் என்பது சத்ருஸ்தானம். இதில் ஒரு குற்ற உணர்வு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 6ஆம் பாவத்தில் ஒரு குற்ற உணர்வு காலமெல்லாம் இதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும். 6ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தை அத்தனை எடுத்துக்கிட்டு. அதற்கடுத்து விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணத்திற்கு 5ஆம் பாவம் குற்ற உணர்வு உள்ள பாவமாக வருகின்ற காரணத்தினால் குழந்தை விஷயத்தில் அந்த 5ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டு அதை காலமெல்லாம் நாம் நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அதற்கடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் இடமாக மீனம் வருகின்ற காரணத்தினால் அங்கே வீடு மனை தாய்க்கு ஏதாவது துரோகம் பண்ணிவிட்டு, இந்த துரோகம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம மூவாய் போயிட்டா ஒன்றும் தெரியாது, காலத்திற்கும் நம்ம அது ஓரத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அந்த ஓரத்திலே இருக்கும்போது இந்த குத்திக்கிட்டே இருக்கும். இந்த மீனம் என்ன சொன்னா குத்திக்கொண்டே இருக்கும். அதுதான் அந்த குற்ற உணர்ச்சி வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அப்ப தனுசுக்கு 4ஆம் பாவம் குற்ற உணர்வுள்ள பாவம். மகரத்திற்கு 3ஆம் பாவம் ஆகிய மீனம் குற்றமுள்ள பாவம். அப்ப எண்ணம் செயல் புகழ் கீர்த்தி இந்த விதத்தில் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அறியாமல் குற்றம் செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து 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 வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும்.
இது ஜோதிட சாஸ்திரத்துடைய விதி. இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் சரிதான், 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானமே நமக்கு குற்ற உணர்வுள்ள பாவமாக வருகின்ற காரணத்தினால் அந்த பாவத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் தன குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? குற்ற உணர்வுள்ள பாவம் என்ன சொன்னாலும் என்ன செய்யும்? குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கும் நாம குடும்ப நிலைமைக்கு வந்த பிறகு நமக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவன் கொடுத்துருவான். அப்ப நாம் 2ஆம் பாவம் சார்ந்த காரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் பேச்சு 2ஆம் பாவம், உணவு 2ஆம் பாவம், வாய் 2ஆம் பாவம். இதுல எல்லாம் நாம் பேசிவிட்டு அதே நபரை நாம் சந்திப்போம். அப்ப அந்த நபரை ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்ப இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படிங்கிற அந்த நபரை பார்க்கும் போதும் இந்த குற்ற உணர்வு வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. அதனால 6ஆம் பாவம் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேனம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை செய்திருப்பீர்கள், செய்து கொண்டிருப்பீர்கள், திரும்ப திரும்ப செய்வீர்கள். அவன் என்ன சொல்லியிருக்கான்? அந்த என்ன 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 சொல்லிட்டான்னா, நீ தவறை தெரிந்தே செய்கிறாய். மீனம்னாலே நீ அந்த இடத்துல ஒரு தவறை தெரிந்தே செய்கிறாயா? அப்ப என்ன பண்ண போற? அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம அன்லிமிட்டடான ஒரு அமைப்பு போகும்போது பாதிக்கப்படுவாய். ஒரு கன்னிலக்கணத்து பெண் நல்லா தெரிஞ்சவன் கணவனை கட்டுப்படுத்துவதற்காக மறைமுகமான ஒரு வேலை, பிளாக்மெயில் யாரோ ஒருத்தர் செய்கின்ற மாதிரி இதே செய்து அது ஒரு நாள் தெரிய வரும்போது கணவனை விட்டு ஓடவும் முடியாது. கணவனுக்கு சமையல் பண்ணி போட்டுதான் ஆகணும், கணவன் கூட இருந்தாகணும். நல்ல மனிதனாக இருந்த காரணத்தினால் மன்னித்து விட்டான். இருந்தாலும் அந்த குற்றம் இந்த ஆளுக்கு போய் எதற்கு இதை பேசி தீர்க்கிற விஷயம் இல்லையா, ஏன் நம்ம இப்படி செஞ்சோம், நான் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலமெல்லாம் புண்படுத்திவிடும். அதனால எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் தனுசு தெரிந்தே குற்றத்தை செய்ய வைக்கிற பாவமாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அதுல குருவை விட்டு தள்ளிருங்க. சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்துடு. அப்ப என்ன செய்வாங்கன்னு பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் புதனும் சுக்கிரனும் என்ன ஆதிபத்தியமாக அங்க உச்சமாகறான் நீசமாகறான்னு பார்த்துடும். இவங்க 2 பேர் தான் அங்க இருக்கிற ஜாம்பவான்கள். ஒருத்தர் நீசம், ஒருத்தர் உச்சம். அப்ப ஒரு மேச லக்கணத்துக்காரனுக்கு என்ன சொன்னான்னா, புதன் ஆறுக்குடையவன் வந்துருவான். அதே சமயத்துல சுக்கிரன் என்ன சொன்னான்னா 7 குடையவனா வந்துருவான். அப்ப அங்க போய் உச்சமானா என்ன நடக்கும்னு பார்த்துடுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இந்த கிரகங்கள் அங்கு உச்சம் நீச்சம் ஆகின்ற காரணத்தினால் என்ன மாதிரியான தவறுகளை நாம் தெரிந்தே செய்வோம். அதை மாத்தலாம் முடியாது. அப்ப ரெஸ்ட்ரிக்டட் வச்சுடுங்க. அளவுக்கு அதிகமானால் உங்களுக்கு பெரிய பங்கமும் அவமானமும் வாழ்நாள் ஃபுல்லாவே என்ன சொன்னா, நீங்கள் மனசுக்குள்ள அதை அப்படியே தூண்டி விட்டுரும். நினைச்சிரும் மனசுக்குள்ள அப்படியே தூண்டி விட்டுரும். அந்த நேரத்தில் மனச்சஞ்சலம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்கள். மீனம்
ஒருவருக்கு எந்த பாவமாக வருகிறதோ அது ஒரு குற்ற உணர்ச்சி பாவம். அதில் அவர் தவறு செய்து கொண்டிருப்பார். அதை நினைத்து காலமெல்லாம் வருந்துவார், ராத்திரி அழுவார், விடிய காலம் அந்த வேலையை செஞ்சிருவார். இவ்வளவுதான். பரிச்சித்து பாருங்கள். எல்லோரும் 1க்கு 2 தடவை படிங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.